தமிழ் தரம் 12-13 தவணை 1 இலக்கணம் எழுத்தியல் எழுத்துக்களின் வகை ஒலிப்பு முறை ஆசிரியர் திருமதி பிரேமலா தங்கரூபன் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி எழுத்து எழுத்து என்னும் சொல் மொழியில் வழங்கும் ஒலிகளை குறிக்கவும் அவ்வொலிக்குரிய வரி வடிவத்தை குறிக்கவும் பயன்படுகிறது. எழுத்து ஒலி வடிவம் வரி வடிவம் ஆகியவற்றை கொண்டதாக அமைந்துள்ளது. ஒலி வடிவம் எனும்போது எழுத்தை உச்சரிக்கும் போது எழும் ஒலியை குறிப்பிடலாம். வரி வடிவம் எனும்போது எழுத்து எழுதப்படும் வடிவத்தை குறிப்பிடலாம். உதாரணமாக, காணா என்கின்ற எழுத்தை நோக்குகின்ற போது அங்கே ஆ என்பது அதன் ஒலி வடிவமாகவும் கா என்ற எழுத்து இக் என்கின்ற மெய்யெழுத்தின் வரி வடிவத்தை பெற்றதாகவும் அமைவதை காண. எழுத்துக்களின் வகைகள். எழுத்துக்களை முதல் எழுத்து, சார்பெழுத்து என இரண்டு வகையாக வகைப்படுத்துகின்றோம். முதல் எழுத்து என்பது மொழியின் அடிப்படை எழுத்துக்கள் ஆகும். உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களையும் முதல் எழுத்து என்கின்றோம். சார்பெழுத்து என்பது முதல் எழுத்தை சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்பட்டதாக நோக்கப்படுகின்றது. உயிர்மெய், முற்றாயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத. உயிரெழுத்தின் வகைப்பாடு. உயிரெழுத்துக்கள் 12 ஆகும். இவ்வெழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், குறுகிய ஓசை உடையவை. இவற்றின் மாத்திரை அளவு 1 ஆகும். ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா ஆகிய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் ஆகும். நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை அளவுடையன, நீண்ட ஓசை உடையவை. உயிரெழுத்துக்களில் 7 எழுத்துக்கள் நெடிய ஓசை உடையவை. உயிரெழுத்துக்களை அவற்றினுடைய ஒலிக்கும் முறையின் அடிப்படையில் இதழ் குவிந்த உயிர், இதழ் குவியா உயிர் என வகைப்படுத்துகின்றோம். இதழ் குவிந்த உயிர் உச்சரிக்கும் போது இதழ் குவிகின்றது. ஊனா
உவென்ன, ஓன, ஓவென்ன, அவ்வென்ன ஆகியவற்றை குறிப்பிடலாம். இதழ் குவியாத உயிர் என்னும் போது உச்சரிக்கும் போது இதழ் குவியாதிருத்தல். ஆ, ஆ, இ, ஈ, ஏ, ஏ, ஐ ஆகிய எழுத்துக்களை உயிரெழுத்துக்களை அவற்றின் ஒலிப்பு முறை அடிப்படையில் நுண்ணுயிர், நாக்கின் முன்பகுதி விறைப்படைவன. பின்னுயிர், நாக்கின் பின்பகுதி விறைப்படைதல். இடையுயிர், நாக்கின் நடுப்பகுதி விறைப்படைதல். உயிரெழுத்துக்களுடைய ஒலிப்பு முறையில் மேலும் சில வகைப்பாடுகள் காணப்படுகின்றன. மேலுயிர், உச்சரிக்கும் போது நாக்கு மேல் நோக்கி எழுகின்றது. கீழுயிர், உச்சரிக்கும் போது நாக்கு கீழ் நோக்கி தாழ்வடைகின்றது. நடுஉயிர், உச்சரிக்கும் போது நாக்கு நடுநிலையில் நிற்கின்றது. உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு. உச்சரிப்பு முறை அடிப்படையில் முன்னர் பார்த்த விடயங்கள் தொகுத்து அட்டவணையாக நோக்கப்படுகின்றது. மேல் முன்னுயிர், நடு முன்னுயிர், மேல் பின்னுயிர், நடு பின்னுயிர், கீழ் இடை உயிர் என்பன அவையாகும். உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு முறை தொடர்பாக சில விசேட நிலைமைகளையும் நாம் காணலாம். ஈனா, ஈயன்னா, ஏனா, ஏயன்னா, ஊனா ஆகியவற்றின் உச்சரிப்பு தொடர்பான சில விசேட நிலைமைகள். முன்னுயிராக மேற்கூறப்பட்ட எழுத்துக்கள் செயற்படுவதை தக்க சான்றுகளுடன் நோக்கலாம். உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பின் விசேட நிலைமைகள். இ, ஈ, ஏ, ஏ, உ ஆகிய எழுத்துக்களை அடுத்து இட்டன்னா, இண்ணன்னா, இள்ளன்னா, இள்ளன்னா உயிர் ஏறிய ரகரம் வருகின்ற போது அவற்றினுடைய உச்சரிப்பு முறைகள். இங்கே இ, ஈ, ஏ, ஏ ஆகிய எழுத்துக்கள் உச்சரிப்பு அடிப்படையில் உகரம் ஒலிப்பு முறை. குற்றியலுகரம், இதழ் குவியாத உகரம். முற்றியலுகரம், இதழ் குவிந்த உகரம். மெய்யெழுத்துக்களின் ஒலிப்பு முறை. மரபு இலக்கணம். வல்லினம் இக், இச், இட், இத், இப், இட். மெல்லினம் இங், இஞ்ச், இண், இந்த், இம், இன். இடையினம் இ, இர், இல், இவ், இள், இள். மெய்யெழுத்துக்களின் ஒலிப்பு முறை. மொழியியலாளர்கள் வகைப்படுத்திய வகைப்படுத்தலுடன்
மெய்யெழுத்துக்களின் ஒலிப்பு முறை விசேட நிலைமை. வல்லின மெய் ஆறும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒலிப்பு உடையன. ககரம் சகரம் மூன்று விதமாக ஒலிக்கப்படுகிறது. கடல் கே ஒலியையும் பகல் இங்கு வரும் ககரம் H ஒலியையும் தங்கம் இங்கு G ஒலியையும் ககரம் பெறுவதை காணலாம். சட்டி என்ற சொல்லிலே சகரம் S ஒலியையும் பஞ்சம் என்ற சொல்லில் சகரம் J ஒலியையும் கட்சி என்ற சொல்லில் சகரம் CH ஒரே வகையாக உச்சரிக்கப்படும் மெய்யெழுத்துக்கள். லகர லகரங்கள். லகரத்துக்கு பதிலாக லகரம் இடம்பெறும் போது பொருள் வேறுபடும் சொற்கள் உண்டு. பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இடை உயிராக இகரம் ஒலிக்கப்படும் சொல். கூட்டுயிர் எழுத்துக்கள் எவை? ஐ, ஔ. சொல்லிறுதியில் உகரம் இதழ் குவிந்து ஒலிக்கப்படுவது. இரவு. சகரத்தின் மாற்றொலியாக அமைவது. மஞ்சள். மொழி முதலில் இடம்பெறும் எழுத்து. நகரம். சொல்லிடையில் இரட்டித்து வராத எழுத்து. லகரம். இடைவெளி நிரப்புக. உயிரும் மெய்யும் சேர்ந்த கூட்டு ஒலிகளை குறிக்கும் எழுத்து டேஷ் எனப்படும். ஆய்த எழுத்தின் மாத்திரை அளவு டேஷ் ஆகும். தெய்வம் தொழா அள்.
இங்கு இடம்பெற்ற அளபடை டேஷ் ஆகும். ஐகாரக் குறுக்கத்தின் மாத்திரை அளவு டேஷ் ஆகும். ஒரு எழுத்து நீண்டு ஒலிப்பதற்கு அடையாளமாக அதே எழுத்து அருகில் இடம்பெறல் டேஷ் எனப்படும். தொடர்புபடுத்துக. சார்பெழுத்துக்களின் வகைகள். உயிரும் மெய்யும் சேர்ந்த கூட்டு ஒலிகள் உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். உயிரெழுத்துக்களுடன் துணைக்குறிகள் சேரும்போது மெய்யெழுத்துக்கள் புள்ளி நீங்கிய வடிவம் பெறுகின்றன. முற்றாயுதம். ஆயுதம் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் ஒலிப்பதை முற்றாயுதம் என்போம். 3 புள்ளி கொண்ட எழுத்து வடிவம். அளபெடைகள். உயிரளபெடை, ஒற்றளபெடை. உயிரளபெடை நெட்டுயிர் சொல்லின் முதல், இடை, கடை ஆகிய இடங்களில் நீண்டு ஒலித்தல். உயிரளபெடை நெட்டுயிர் அளபெடுப்பதற்கு அடையாளமாக அதன் இன எழுத்து அருகில் இடப்படும். ஒற்றளபெடை மெல்லின எழுத்துக்கள் 6ம் இடையின எழுத்துக்கள் 4ம் ஆயுத எழுத்து 1ம் ஆகிய 11 எழுத்துக்களும் தமது அரை மாத்திரையில் நின்றும் நீண்டு ஒலிப்பதனை ஒற்றளபெடை என்கின்றோம். தரப்பட்ட சொற்களை உயிரளபெடையா ஒற்றளபெடையா என வகைப்படுத்துக. ஐகாரக் குறுக்கம். ஐகாரத்தின் மாத்திரை அளவு 2. தன்னை சுட்டும்போது 2 மாத்திரை. ஐகாரக் குறுக்கம் மொழி முதல், மொழி இடை, மொழி கடை. ஔகாரக் குறுக்கம் தன்னை சுட்டும்போது 2 மாத்திரையாக ஒலிக்கும். ஔகாரத்தின் மாத்திரை அளவு 1 ஆகும். மகரக் குறுக்கம்
மகரத்தின் மாத்திரை அளவு அரை. ஆயுதக் குறுக்கு. ஆயுதம் தனக்குரிய அரை மாத்திரையில் நின்றும் குறுகி ஒலிக்கும். கீறிட்ட இடம் நிரப்புக. மாத்திரை அளவை குறிப்பிடுக. உயிர்மெய் நெடில். ஐகாரக் குறுக்க. ஆயுதக் குறுக்க. முற்றாயுத. உயிரளபெடை. ஒற்றளபெடை. குற்றியலுகர. உகரம் குறுகி ஒலித்தல். தனிக்குற்றெழுத்தல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின்னே வல்லின மெய்களில் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். குற்றியலுகரத்தின் வகைப்பாடு. வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தின் வகைப்பாடு. உயிர்த்தொடர் குற்றியலுகரம், நெடில்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். உகரம் இதழ் குவிந்தும் இதழ் குவியாதும் உச்சரிக்கப்படும் சொற்களை இனங்கண்டு வேறுபடுத்துக. குற்றியலிகர. இகரம் தன் மாத்திரையில் குறைந்து ஒலிப்பதனை குற்றியலிகரம் என்போம். எழுத்தின் பரம்பல். முதல் நிலை எழுத்து, இடைநிலை எழுத்து, இறுதிநிலை எழுத்து. முதல் நிலை எழுத்துக்கள். தற்கால வழக்கில் முதல் நிலை எழுத்துக்களில் மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. இறுதிநிலை எழுத்துக்கள். இடைநிலை எழுத்துக்கள்.
மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இடையில் இடம்பெறுவது இடைநிலை மெய்மயக்கம் எனப்படும். இடைநிலை எழுத்துக்கள் இரண்டு வகைப்படுகின்றன. உடன்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை உடன்நிலை மெய்மயக்கம். இல் தவிர்ந்த 16 மெய்களும் சொல்லிடையில் இரட்டித்து வரும். வேற்றுநிலை மெய்மயக்கம். மூன்று மெய்கள் மயங்கி வரும் சொற்களும் காணப்படுகின்றன. எழுத்துக்களின் வகைகள்: சுட்டெழுத்து, வினாவெழுத்து, இன எழுத்து. சுட்டெழுத்து ஒருவரை ஒரு பொருளினை சுட்டிக் கூற பயன்படும் எழுத்து. அகச்சுட்டு, புறச்சுட்டு. வினாவெழுத்து வினாப்பொருளை தருகின்ற எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். அகவினா, புறவினா. வினாவெழுத்து இன எழுத்து இல்லாத எழுத்துக் கூட்டம் இடை. பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அகச்சுட்டாக அமைவது டேஷ் ஆகும். மொழி முதலில் மட்டும் இடம்பெறும் வினா எழுத்து டேஷ் ஆகும். இன எழுத்து இல்லாத எழுத்துக் கூட்டம் டேஷ் ஆகும். உயிரெழுத்துக்களின் பிறப்புக்குரிய இடம் டேஷ் ஆகும். உடன்நிலை மெய்மயக்கம். நன்றி.